ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா? உங்களுக்கு எந்த குழந்தை பிறக்கும் அதெல்லாம் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க மக்களே. ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு, சரிங்களா? ஸோ பொதுவாகவே நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு தெரியுமா? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மேடம் என் ஒய்ஃபுக்கு என்ன குழந்தை பிறக்கும், இல்லை எங்களுக்கு என்ன மாதிரி குழந்தை, 2 குழந்தை இருக்கா, 1 குழந்தை இருக்கா அப்படின்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை தான் பார்க்குறீங்களே தவிர 2 ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கவே மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு ஆணோட ஜாதகம், பெண்ணோட ஜாதகம், ஸோ 2 ஜாதகம் இங்கே இருக்குங்க கண்ணுக்கு முன்னாடி, திரைக்கு முன்னாடி. ஸோ இந்த 2 ஜாதகத்திலையும் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சுலபமாக ஈஸியாக உங்களுக்கு இது புரிய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க, புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும், மேரேஜ் ஆகிட்டு குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதல்ல ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் அதுக்கு ஜோதிடத்தில் நம்ம பார்க்கணும், பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்கணும், அண்ட் குழந்தை பிறப்புக்கு எந்த பாவம் முக்கியம், புரியுதுங்களா? எந்த ஹவுஸ் முக்கியம், எந்த ஓனர் முக்கியம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படின்னு வந்துட்டாலே அது 5ஆம் வீடு, புரியுதுங்களா? 5th house. ஸோ 5th house எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைல்டு பர்த். ஸோ குழந்தை பிறப்புக்கு மிக முக்கியமான ஒரு வீடு எந்த வீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5th house. 5th house ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விதி, புரியுதுங்களா? ஸோ முதல் விதி உங்களோட ஜாதகத்தில் 5ஆம் பாவம் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் முதல் விதி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆண் கிரகங்கள்லாம் என்ன, பெண் கிரகங்கள்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆண் கிரகங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், புரியுதுங்களா? உங்களோட ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ அதாவது ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஜாதகத்தையும் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேனா கையில் ஏதாவது புக்ஸ் தான் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் மற்றவங்க ஜாதகத்துலேயும் சரி, உங்களோட ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, இந்த டேட்டா மூலிமா அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஆண் கிரகத்தை குறிக்கக்கூடியது சூரியன், செவ்வாய், குரு. பெண் கிரகங்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன், அதுக்கப்புறம் சந்திரன். ஸோ இது பெண்களை குறிக்கக்கூடியது. ஸோ ஆண்கள் சூரியன், செவ்வாய், குருனா பெண்களை குறிக்கக்கூடியது சுக்கிரன், சந்திரன். இது பெண் கிரகங்கள், அது பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து நியூட்ரல்னு சில பேர் இருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க உட்காந்துருக்க டிகிரிஸை வச்சும் அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சில கிரகங்கள் இருக்கு. அது என்ன கிரகங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனியும் புதனும் ஆணும் சொல்ல முடியாது, பெண்ணும் சொல்ல முடியாது. இவங்க நியூட்ரலாக தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சைல்டு பர்த், குழந்தை பிறப்புக்கு 5ஆம் வீடு முக்கியம். அதுக்கப்புறம் ஆண் பெண் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஜாதக கட்டத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஆண் இருக்கு, இங்கே நம்மளுக்கு பெண் இருக்கு, சரிங்களா? ஸோ 2 பேர் ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியம். நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியாது, அண்ட் உங்களால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஸோ 2 பேர் ஜாதகத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு பாருங்க. ஸோ ஆண் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மேஷம். ஸோ இதுதான் முதல் வீடு, கை வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதக கட்டத்தில் கை வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீடு மேஷம், இது ஆண் சம்மந்தப்பட்ட வீடு. ரிஷபம் பெண், மேலே எழுதிக்கோங்க. நான் இப்படி எழுதியிருக்கேன்ல, அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆண், பெண். மிதுனம் பார்த்தீங்கன்னா ஆண், கடகம் பெண், சிம்மம் ஆண், கன்னி பெண், துலாம் ஆண், விருட்சகம் பெண், தனுசு ஆண், மகரம் பெண், கும்பம் ஆண், மீனம் பெண். ஸோ இதுதாங்க கான்செப்ட், சரிங்களா? ஸோ இப்போ ஆண் பெண்ணு நம்ம பிரிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே பெண்ணோட ஜாதகம் இருக்கு. சரி, ஓகே, இப்போ எல்லாமே பிரித்து பார்த்தாச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு எப்பயுமே நம்ம எடுக்கிற மாதிரி காலச்சக்கரத்துக்கு மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இப்போ மேஷம் எந்த வீடோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இல்லையா? ஸோ முதல் வீடு இது 1, 2, 3, 4, 5.
இதுதான் வந்து 5th house இல்லையா, 5ஆம் வீடு வந்து இதுதான். அப்போ நான் முன்னாடியே உங்ககிட்ட என்ன சொன்னேன், 5ஆம் வீடு தான் சைல்டு பர்த். ஸோ குழந்தை பிறப்புக்கு நம்ம 5ஆம் வீடு தான் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து மேஷத்துலேருந்து நீங்கள் எண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து 5ஆம் வீடு. இது வந்து உங்களோட ஜாதகத்தில் சூரியன். ஸோ சூரியன் வந்து எங்கே இருக்காருன்னு வச்சுப்போம். சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். இங்கே இருக்காரு சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஓகேவா. இப்போ பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க கையில். இப்போ பெண்ணோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிம்ம லக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லக்னம் வந்து சிம்மத்தில் விழுது அப்படின்னா சிம்மம் வந்து 1 2 3 4 5. ஸோ தனுசு தான் வந்து 5. ஸோ இங்கே தனுசு நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆணுன்னு பார்த்தோம். ஸோ தனுசு வந்து இந்த இடத்துல வந்து ஆணாக வருது. இப்போ இந்த தனுசுக்கு வீட்டுக்குரிய குரு பகவான் எங்கே இருக்காரு, இங்கேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இந்த வீடு வந்து ஆண் சம்மந்தப்பட்ட ஒரு வீடு சூரியன். அவர் எங்கே இருக்காரு, கும்பத்தில் ஆண் சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்காரு. இது ஒரு 90% கன்ஃபார்ம் ஆகுது சரிங்களா. 90 இல்லை, ஒரு 50% வச்சுக்கோங்க. ஏன்னா 2 ஜாதகத்தையும் பார்த்து தான் நம்ம 90% சொல்ல முடியும். ஸோ 50% இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மம் வந்து ஆண் சம்மந்தப்பட்ட வீடு இல்லையா. அதே மாதிரி குரு பகவான் 5ஆம் இடத்துல ஆண் சம்மந்தப்பட்ட வீட்டிலே இருக்காரு. ஸோ 90% வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நக்ஷத்ரா. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்சத்திரங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த குரு பகவான் எந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தில் இருக்காரு. அதே மாதிரி இந்த சூரிய பகவான் கும்பத்தில் வந்து 3 நட்சத்திரம் இருக்குது, புரியுதுங்களா. ஸோ சதயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவிட்டம் கூட வரும் சரிங்களா. ஸோ இந்த 3 நட்சத்திர பாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்றது முக்கியம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 3 நட்சத்திரம் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னும் கிளாரிட்டியாக நம்ம சொல்ல முடியும். ஸோ 90% வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் இந்த குழந்தை தாமதம் ஆகிறது சரிங்களா. ஸோ குழந்தை பிறப்பில் வந்து தாமதம் ஆகிறது, ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலட்டுத்தன்மை ஏற்படுறது, ஆண்மை குறைபாடுகள் ஏற்படுறது, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டைகளில் பிரச்சனை வருது, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், ஸோ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஜோதிடத்தில் நம்ம இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அகெயின் 5th house தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைல்டு பர்த் அப்படின்றதுனால இப்போ வந்து ஒரு ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகமும் அதே மாதிரி பாருங்க. 5th லார்ட் இருக்கா இல்லையா, அவர் வந்து 5ஆம் வீட்டோட அதிபதி. அவர் வந்து 12ஆம் வீட்டுக்கு போகும்போது பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்களா. ஸோ 12 அதாவது 12 6 8 இந்த மாதிரி இடங்கள்ல வந்து 5ஆம் அதிபதி போய் அமரும் போது பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துவார். ஏன்னா 5ஆம் இடம் பாவாத்பவம் கான்செப்ட்ல வந்து 12ஆம் இடத்துல போய் மறையிறது வந்து விரயம் அப்படின்ற மாதிரி காட்டுது. இட்ஸ் அ லாஸ். பிகாஸ் பாவாத்பவம் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை நீங்கள் ஒன்றா வச்சிங்கன்னா கடகம் வந்து 12ஆம் வீடாக வரும். ஸோ அப்போ வந்து அந்த இடம் வந்து லாஸ் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்க ஏதாவது சிகிச்சைக்கு போகலாம், இல்லை குழந்தை பிறப்பு வந்து தாமதமாகலாம். அது அந்த சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் இங்கே ராகு கேது வரும், புரியுதுங்களா. ஏன்னா நிறைய பேரோட ஜாதகத்தில் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். இந்த 5ஆம் பாவத்தில் ராகு கேது சம்மந்தப்படும் போது, பொதுவாகவே இந்த ராகு சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துறாரு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டைகளில் பிரச்சனைகள் வருது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க, உங்களோட 5ஆம் பாவத்தில் இப்போ ராகு இருக்காரு, இது ஆண் ஜாதகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல நீங்கள் சிம்ம லக்னமாக பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து கேது இருக்காருன்னா சம் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க, புரியுதுங்களா. குழந்தை பிறப்பும் தாமதமாகுது, ட்ரீட்மெண்ட்டும் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட ஜாதகத்திலையும் மனைவியோட ஜாதகத்திலையும் 5ஆம் பாவாதிபதி 12களில் மறையும் போது, இல்லை 6கள் 8களில் மறையும் போது தாமதப்படுது. ஸோ அப்போ குரு பகவான் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் தாமதம் தடை இதெல்லாமே வந்து ஏற்படுறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்குங்க. இது வந்து செகண்ட் கேட்டகரி சரிங்களா. 3வது கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த கேட்டகரியில எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. எப்படின்னா இப்போ வந்து அவர் ஆணோட ஜாதகத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் இருக்காரு சரிங்களா. ஸோ மிதுனம் வந்து ஆண் ராசி சம்மந்தப்பட்டது. மிதுனத்துக்கு 5ஆம் பாவம் என்ன, துலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன் வந்து எங்கே இருக்காருன்னா விருட்சகத்தில் இருக்காரு, இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம்
சரிங்களா? ஸோ பெண் ராசியில் வந்து சுக்கிர பகவான் இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி, இதுதான் வந்து கன்னி இல்லையா? கன்னிக்கு 5ஆம் வீடு எது? மகரம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெண் ராசி, இது வந்து ஆண் ராசி இல்லையா? ஸோ இப்போ வந்து சனி பகவான் வந்து இங்கே இருக்காரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து ஆண் சம்மந்தப்பட்ட வீடு அப்படின்றதுனால ஆண் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னன்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு 5ஆம் பாவம் எது? துலாம். ஸோ அந்த துலாமோட வீட்டோட ஓனர் எங்கே இருக்காரு? சுக்கிர பகவான் பெண் வீட்டில் போய் அமர்ந்திருக்காரு. ஸோ இங்கே பெண்ணுன்னு நமக்கு வந்து வருது. ஆனால் அதுவே இங்கே கன்னி வந்து 5ஆம் பாவம் என்பது மகரம் இல்லையா? ஸோ இந்த வீட்டோட அதிபதி சனீஸ்வரர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் வீட்டில் போய் இருக்காரு. என்னடா இது, இப்போ இங்கே பெண் இருக்கு, இங்கே ஆண் இருக்கு, இப்போ நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? குழப்பதில்ல. ஸோ இப்போதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த டிகிரி பார்க்கணும், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து எவ்வளோ டிகிரியில் வந்து இங்கே சுக்கிர பகவான் இருக்காரு. ஏன்னா ஒரு ஜோடியாக் சைன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0 to 30 டிகிரிஸில் வந்து ஒரு ஜோடியாக் சைன் வந்து வருது, சரிங்களா? ஸோ ஒரு ராசியோட கணக்கு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 30 டிகிரி. அப்போ எத்தனை டிகிரியில் வந்து சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு, அதே மாதிரி சனி வந்து எத்தனை டிகிரியில் கும்பத்தில் இங்கே இருக்கிறாருன்றத வச்சு நம்ம ஆணா பெண்ணா அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இது ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் ஹவர்ஸ், நிறைய ஹவர்ஸ் எடுக்கும் இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு. பட் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன். ஸோ டிகிரியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். எந்த டிகிரியில் இந்த மாதிரி நம்ம குழப்பம் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எந்த டிகிரியில் 2 பிளானட்டும் இருக்கு. இதை வந்து சுக்கிரன் வந்து 5 டிகிரியில் இருக்காரா, இல்லை இங்கே வந்து சனி வந்து 7 டிகிரியில் இருக்காரா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் நட்சத்திரம், இங்கேயும் ஒரு 3 நட்சத்திரம், விருச்சிகத்துலேயும் 3 நட்சத்திரம் இருக்கு, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துலேயும் 3 நட்சத்திரம் இருக்கு. ஸோ இப்போ எந்த நட்சத்திரத்தில் 2 பேரும் இருக்காங்க, 2 கிரகங்களும் எந்த நட்சத்திர சாரம் வாங்கி நிற்கிறாங்கன்றத பார்க்கணும். அதை விட ஒரு மிக முக்கியமான ஒரு வீடு என்ன தெரியுமா? சப்தாம்ஷா சார்ட், அதாவது D7 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவிஷனல் சார்ட்டை தான் நீங்கள் ரொம்ப மெயினாக பார்க்கணுங்க சைல்டு பர்த்துக்கு. ஸோ சைல்டு பர்த்துன்னு வந்துச்சுன்னா D7 டிவிஷனல் சார்ட், அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இந்த மிதுன லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதி யாரு? சுக்கிரன். இப்போ இந்த சுக்கிரன் D7 டிவிஷனல் சார்ட்னு ஒரு சார்ட் இருக்கு, அதில் எங்கே அமர்ந்திருக்காரு? ஆணோட ஜாதகத்தில். அதே மாதிரி நான் இங்கே சொன்ன மாதிரி கன்னிக்கு சம்பந்தப்பட்டவர் சனீஸ்வரர் 5ஆம் பாவாதிபதி, அவர் D7 டிவிஷனல் சார்ட்ல எங்க அமர்ந்திருக்காரு. ஸோ அதை வச்சு தான் யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஒரு 99% வந்து நீங்க அந்த சார்ட்ல இருந்து நீங்க ஃபைண்ட் பண்ணிடலாம் ஜெண்டர் என்னவா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ மோஸ்ட்லி சைல்டு பர்த் அப்படின்னு வந்துருச்சுன்னா ராசி சார்ட் மட்டும் முக்கியம் கிடையாது. யூ ஹாவ் டு சி ஃப்ரம், நீங்கள் எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தாம்ஷா D7 டிவிஷனல் சார்ட் மூலிமா பார்த்தா மட்டுமே உங்களால் கணிக்க முடியும் அண்ட் கண்டுபிடிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா திரும்பி திரும்பி பாருங்க. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். பிகாஸ் இது நிறைய பேசியிருப்பாங்க, கொஞ்சம் ஒரு சில இடத்துல தான் இருக்கும், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ வீடியோ உங்களுக்கு புரியலனா திரும்பி திரும்பி பார்த்து கற்றுக்கோங்க எப்படி அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ D7 டிவிஷனல் சார்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் அது ஒரு பெரிய டாபிக் மக்களே. நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ 20 நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு அதை சொல்லிட முடியாது. ஸோ ஒரு பேசிக் கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், புரியுதுங்களா? ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, பிகாஸ் இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு குழந்தை பிரச்சனை, குழந்தை பிறப்பில் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு காரணமும் இதுதான். இந்த 5ஆம் பாவாதிபதி 6, 8, 12 மறையும் போது நட்சத்திர சாரம் டிகிரி சப்தாம்ஷா சார்ட்ல வந்து பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படும், புரியுதுங்களா? ஸோ வரும் முன்னே சில விஷயத்த நம்ம காப்பாற்றிடலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்றதுனால ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை பாருங்கள். நான் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட மீட் பண்ணுறேன்.